வணக்கம். இது தமிழும் சீதாமும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முற்றுமை. ஏற்கனவே எண்ணுமையை பற்றி உண்மை தொகையை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரி, முற்றுமை அப்படின்னா என்ன? முழு பொருளை தருவது தான் முற்றுமை. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது ஐவரும், பாண்டவர் ஐவரும் அப்படிங்கிறப்ப அந்த ஐவரும் அப்படிங்கிறது முழு பொருளையும் தருது. முத்தமிழும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி முழு பொருளையும் தருவது தான் முப்பழமும், எல்லா அறமும், திசையோரும், மூவேந்தரும். ஸோ முழு பொருளையும் தன்னகத்தை அடைக்கிறது தான் முற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னதும் உங்களுக்கு சின்னதாக ஒரு டிப்ஸ் அப்படின்னா, ஒரே ஒரு அப்படின்னு மட்டும் வந்திருக்கும். சரிங்களா? அப்படி வந்துச்சுன்னா அது முற்றுமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு அந்த மாதிரி, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன இதில் பார்த்தீங்கன்னா தாயும் தந்தையும், இரவும் பகலும், வெற்றிலையும் பாக்கும். ஸோ ரெண்டு வந்துச்சுன்னா அது எண்ணுமை அப்படின்னு சொல்லலாம். என்ற இடைச்சொல் மறைந்து வந்தால் உம்மை தொகை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதை வச்சு உம்மை தொகை, எண்ணுமை, முற்றுமை இந்த மூணுத்துக்குள்ளே இருக்க வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.